ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து என் பாப்பாங்க ரொம்ப நாளாக வந்து ஃபிஷ் வேணும்னு கேட்டுருந்தாங்க வளர்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கோம். நான் அதோட தான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து அதுக்காக வாங்கினேன் ஃபிஷ் டேங்க். இது வந்து பிளாஸ்டிக்கில். கிளாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. ஸோ கிளாஸில் வாங்கினா வந்து பாப்பாங்க எதுவும் உடச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். இதுதான் அதோட பாக்ஸ். இதோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 680. பட் எங்களுக்கு அவங்க கொடுத்தது வந்து 550 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க இது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளோட ஃபிஷ்ஷெல்லாம் எங்கன்னா நான் ஜக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்து எங்களுக்கு கவரில் பேக் பண்ணி தந்தாங்க. அது வந்து 2 டைப்ஸாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து நைட்ரஜன் ஃபில் பண்ணுறாங்க, நியர்பைனா ஆக்சிஜன் ஃபில் பண்ணாங்க. நம்ம வீடு வந்து கிட்டன்றனால ஆக்சிஜன் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இன்கேஸ் 1 டே அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணோன்னா அவங்க நைட்ரஜன் போட்டு தராங்களாம் ஃபிஷ்க்கு அந்த கவரில் ப்ரீத் பண்ணுறதுக்காக. என்ன 3 ஃபிஷ்ஷுன்னு யோசிக்கிறதுங்க. நான் இன்னொன்று இவ்வளோ மீதி ஃபிஷ்ஷை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் உள்ளே ஃபிஷ் விட்டுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சோண்டு டேங்கை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் போட வேண்டியது தான் பேலன்ஸ் இதுக்குள்ளே. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜக்கில் இருக்க ஃபிஷ்ஷை வந்து போட்ட உடனே அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து உள்ளே போட்டுட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் எல்லா ஃபிஷ்ஷுமே உள்ளே வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் ஃபிஷ்ஷோட ஃபுட் கவர் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இதுதான் ஃபிஷ்ஷோட ஃபுட் கவர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 105 ருபீஸ்ன்னு இருக்குது. பட் அவங்க எனக்கு கொடுத்த ப்ரைஸு 70 ருபீஸ்ன்னு தான் இதை கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம கார் எடுத்தோம்னா லாங் ட்ரைவ் போயிடுவோம். மோர் தென் 10 டேஸ் அந்த மாதிரி தான் ட்ரிப்பு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வீக்கெண்ட் ட்ரிப்லாம் போகிறதுக்கு நான் வந்து அங்கே கேட்டிருந்தேன். அப்போ வந்து வீக்கெண்டுக்கு எப்படி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனி வீக்கெண்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், வீக்கெண்ட் ஃபிஷ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. ஒரு க்யூப் வந்து போட்டால் வந்து 10 to 15 மீடியம் ஃபிஷ் சைஸு 3 டேஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு க்யூப் வந்து 3 டேஸ்க்கு. இப்போ நம்ம 10 டேஸ் போகணுன்னா மோர் தென் போடணும். அதை ஓப்பன் பண்ண இந்த மாதிரி 4 க்யூப்ஸ் இருக்குது. அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் வந்து 3 டேஸ்க்கு. அப்போ 3, 6, 7, 8, 9, 10, 11, 12 டேஸ் போகணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி போடணும். இல்லை 3 டேஸ் தான் நம்ம வீக்கெண்ட் போகிறோன்னா ஒரு இதுவை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரலாம். இதோட ப்ரைஸ் வந்து 125. இதுவுமே எனக்கு 70 ருபீஸ்க்கு தான் தந்தாங்க. இதுதான் நான் வாங்கினேன். ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு நெட் வந்து மஸ்ட் வேணும் இல்லையா, அது வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். இதுதான் வந்து ஃபிஷ்ஷோட ஃபுட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை ஃபிஷ் இருக்கோ அதுக்கு ஒரே ஒன்று தான் போடணும் அப்படின்றத எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபிஷ்க்கு ஒன்று தானே, ஆனால் அது எப்படி ஒரு ஃபிஷ் தான் ஒன்று சாப்பிடுதுன்றது எனக்கு தெரியல. நம்மக்கிட்ட இதான் சொன்னாங்க, ஒரு ஃபிஷ்க்கு ஒன்று தான் தேவை. ஸோ கவுண்ட் பண்ணி போடணும். காலையில் சாயங்காலம் ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, காலைல 6 o'clock கொடுத்தோம்னா ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock கொடுக்கணும். இதுதான் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் வந்து ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் போட்டுட்டேன். பட் எந்த ஃபிஷ்ஷுமே ஃபுட்டை வந்து ஒன்றும் எடுக்கலை. ஏன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஃபிஷ் டேங்க்குக்கு டெக்கரேட் பண்ண எதுவுமே வாங்கலை. ஸோ வாங்காத வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மணி பிளான்ட் இருக்குது இல்லையா, மணி பிளான்ட்டை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபிஷ் டேங்க்குக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அதை எப்படி நான் டிப் பண்ணுறேன், எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கேளுங்க. உங்களுக்கு இதே மாதிரி செட்டப் போடணும், இல்லை நான் எங்கே வாங்கினேன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்பணுன்னாலும் எனக்கு நோ இஷ்யூஸ், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். பிகாஸ் பேபிஸ் ஆசைப்படுறது நம்ம நிறைவேற்றணும்ல. இந்த ஃபிஷ்க்கெல்லாம் நேம் வச்சாச்சு. இந்த ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ பேர் ப்ளூ டீ. இன்னொரு ப்ளூ பேர் வந்து பார்த்திங்கன்னா டூட்டி. க்ரீன் கலரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். இங்கே இருக்குது இல்லையா, இங்கே க்ரீன் இங்கே கீழே இருக்கான். இதுங்க க்ரீன் வரானா மேலே கீழே உள்ள க்ரீன் இருக்கான் இல்லையா. க்ரீனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரீனும் ஒன்றாவே இருக்கான். க்ரீனோட நேம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி. இது என் சின்ன பாப்பா வச்ச பேர். என் சின்ன பாப்பா மாதிரியே ஓடுறாங்க அவங்க.
அப்புறமா என்னோட பெரிய பாப்பா வச்சது பர்பிள் டீ, குட்டி பையா, சிட்டுக்குட்டி, எல்லோ டீ, இந்த மாதிரிலாம் இந்த ஃபிஷ்க்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நான் இப்போ வந்து கவர் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை விட்டாச்சு, அதுக்காக சப்போர்ட்டிங்க்கு ஒரு பிளான்ட்டை போட்டாச்சு, ஃபுட்டை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ பாய், தேங்க்யூ.